Hi everyone. So today we are going to see some teaching strategies. Okay. Every grade learns differently. Now we will see how we can teach students according to their grade levels. So இதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். So we will discuss about it. Actually, one of the greatest tasks for all the teachers is teaching students according to their grades. Okay, everyone can teach, but a good teacher speciality is teaching the students according to their grades or teaching levels. I'm going to give you some points to ponder. Okay, the first point is know your learners. நம்ம யாருக்கு நடத்துகிறோம் அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கிட்ஸ்க்கு வந்து ஏற்கனவே சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இல்லை தெரியாமல் கூட இருக்கும். ஸோ வி ஷுட் ஃபைண்ட் தட் அவுட். அதுதான் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஜாப் அ டீச்சர் ஷுட் நோ. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் யூ ஷுட் ஃபைண்ட் வேஸ் டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் வாட் யூ டீச் இன்ஸ்பயர்ட் ஆஃப் தி சிலபஸ். ஓகேவா, சிலபஸில் என்ன இருந்தாலும் நம்ம அவனுக்கு என்ன நடத்துகிறோம், அவனுக்கு அது புரிஞ்சிருக்கா புரியலையா. ஸோ யோர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் வாட் தே அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறதுல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ ஆர் டேக்கிங் நவுன்ஸ், how will you take for first graders, how will you take for the fifth graders. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி எப்போவுமே வந்து யூ ஷுட் ஹாவ் அ பாயிண்ட் தட் யூ ஷுட் டீச் ஃப்ரம் known டு த unknown. தெரிஞ்சதுலேருந்து தான் தெரியாத விஷயங்களை வந்து நம்ம கொண்டு போகணும். ஸோ அப்போ தான் ஹீ வில் ஹாவ் அ க்யூரியாசிட்டி, லைக் ஓ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ன மாதிரி ஹீ வில் திங்க். ஓகே, த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூஸிங் ஏஜ் அப்ராப்ரியேட் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ ப்ரைமரி கிரேட்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா பிக்சர்ஸ், கேம்ஸ், ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் சொல்லலாம். இல்லை இஃப் யூ ஹேண்ட்லிங் ஃபார் மிடில் ஏஜ்ட் கிட்ஸ் அப்படின்னா யூ கேன் கிவ் ஆக்டிவிட்டீஸ், டிஸ்கஷன்ஸ் நிறையா பண்ணலாம். ஏன்னா தீஸ் ஏஜ் கிட்ஸ் ஆர் ஸோ க்யூரியஸ், ஸோ யூ கேன் மேக் தெம் டு டாக். அப்புறம் ஹையர் கிரேட்ஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் அனாலிசிஸ் மெத்தட், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அப்ளிகேஷன் இல்லாட்டினா ப்ராக்டிக்கலாக நம்ம அவங்கள வந்து பண்ண சொல்லி லேர்ன் பண்ண சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வி கேன் யூஸ்.